புதுவண்ணாரப்பேட்டை டாஸ்மாக் கடை ஊழியரிடம் தகராறு செய்து கொலை மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை கிராஸ்ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையில் லோகநாதன் என்பவர் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடைக்கு வந்த நபர் ஒருவர் ரூபாய் 100 கொடுத்துவிட்டு ரூபாய் 150 மதிப்புள்ள மதுபானம் கேட்டு தகராறு செய்து தகாத வார்த்தைகள் பேசி கொலை செய்து விடுவதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விற்பனையாளர் லோகநாதன் புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் கொலை மிரட்டல் விடுத்த தனபால் நகர் பகுதியை சார்ந்த மதன் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட மதன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.